கர்த்தர் நல்லவர். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதுக்கு அவருக்கு வார்த்தை தேவைப்பட்டது. அவருக்கு என்ன தேவைப்பட்டது? வார்த்தை தேவைப்பட்டது. இப்ப வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம், பலன் எல்லாமே வரும். இப்ப ஆதியில காசு பணம் எல்லாம் இல்ல, ஆதியில நகையெல்லாம் இல்ல. அப்ப ஆதியில எது இருந்தது? வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப வார்த்தை தான் எப்படி இருக்குது? தேவனா இருக்குது. அப்ப தேவனை நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையும் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. விசுவாசம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. விசுவாசம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? வெளியே ஜாலியா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைய என்ஜாய் பண்ணிருக்கலாம். நம்ம தேவன் மேல விசுவாசம் இருக்கிறனாலதான் நம்ம சபையார என்ன பண்ணிருக்கிறோம்? கூடி தேவனுடைய நாமத்தை இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கின மகிமையும் வல்லமையும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப தேவன் நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். சரி, நமக்கு ஒரு டவுட். நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறாராமா? ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும். நாம அப்படி இருக்கிறோமா? ராஜான்னா ராஜா மாதிரி இருக்கணும், ஆசாரியன்னா ஆசாரிய மாதிரி இருக்கணும். ஆனா நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நினைப்பே நமக்கு இல்லை. ராஜான்னு எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். ஆசாரியன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு எப்படி இருக்குது? எதிரடையா இருக்குது, எதிரா இருக்குது. இதை நம்மளால ஒரு சிலனால நம்ம என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. இப்ப இந்த ஆசாரியர்கள் யாரு? ராஜாக்கள் யார் அப்படின்னா அதாவது ராஜாக்கள் அப்படின்னா இந்த காணக்கூடிய உலகத்துல இருக்கிறவங்க, இந்த உலகத்தை ஆளுகை செய்யறவங்க தான் யாருன்னா ராஜாக்கள். காணக்கூடிய உலகம் அப்படின்னா வேலை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அன்றாடம் நம்ம செய்யறோம் பாத்தீங்களா? இது எல்லாமே யாரு ஆளுகை செய்யறா அப்படின்னா ஒரு ராஜா. நம்மளை யார் ஆளுகை செய்யறது? ஒரு ராஜா. நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, நமக்கு தேவையான வேலை, உத்தியோகம் எல்லாத்தையுமே எதுக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னா ராஜாக்களுக்கு கீழே. யாருக்கு கீழே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? ராஜாக்கள். அப்ப ராஜாக்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட்சி செய்யறாங்க. சரிங்களா? இப்ப ஆசாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது காண முடியாத உலகத்துல நடக்கிற அந்த வேலை. என்ன அப்படின்னா ஆசாரியர்களுடைய வேலை என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவனோடு கூட மனுஷனை ஒப்புரவாக்குறது, தேவனுக்கு ஆராதனை செலுத்துறது, பலிகளை செலுத்துறது, நம்மளுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யறது. இது எல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா ஒரு ஆசாரியனுடைய வேலை. அப்ப இந்த ரெண்டு வேலையுமே யாரு செய்யறது? ஆசாரியர்களும் ராஜாக்களும் செய்யறது. அப்ப தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மள ஆசாரியர்களும் ராஜாக்களும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆசாரிகளும் ராஜாக்களும் அவங்களுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா அவங்க ஆளுகை செய்கிறவங்க. அவங்க என்ன பண்றவங்க? ஆளுகை செய்யறவங்க. காணப்படாத உலகத்தையும் அவங்கதான் ஆளுகை செய்யறாங்க. காண முடியாத உலகத்தையும் ஆளுகை செய்யறவங்க யார் அப்படின்னு பார்த்தா ராஜாக்கள்.
தேவன் பாத்தீங்கன்னா ஆதாம உண்டாக்கி முழு உலகத்தையும் என்ன பண்றாரு? 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:26, 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி நீ என்ன பண்ணு, இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, ஆளக்கடவது அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. 28வது வசனத்துல சொல்லுது, எல்லாம் பழுகி பெருகி இருக்கிற வானத்துக்குரிய எல்லாவற்றையும் பூமிக்குரிய எல்லாவற்றையும் ஊரும் பிராணிகள் மரங்கள் செடி கொடி எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு அப்படின்னா கீழ்ப்படுத்தி நீ அதை என்ன பண்ணு, ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாரு. அதை என்ன பண்ணு, ஆண்டுகொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் பிசாஸ் கிட்ட என்ன பண்ணிட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். அப்ப தேவனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா மனுஷனானவன் அவன் ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். மனுஷனானவன் எப்படி இருக்கணும், ஆளுகை செய்யணும். அவனுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும். அவன் தான் எப்படி இருக்கணும்னா ஆளுகை செய்கிறவனா இருக்கணும் அப்படிங்கறதா தேவனுடைய திட்டம். அப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். இப்ப தேவன் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை தேடுறாரு. அந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ஆபிரகாம். அந்த மனுஷன் என்னது, ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆபிரகாம கூப்பிட்டு அழைச்சி, நாவா உன்னைய என்ன பண்ற, பெரிய ஜாதியாக்குவ, உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆபிரகாம தேவன் என்ன பண்றாருன்னா கூப்பிடுறாரு. ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றா. அப்ப வரும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை பண்றாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு, வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. அப்ப அந்த நாட்கள்ல சில பேர் இன்னும் பாவங்கள்ல இருக்கிறனால நான் என்ன பண்ண போறேன், இந்த உன்னுடைய நாட்கள்ல இல்ல உன்னுடைய சந்ததி கிட்டத்தட்ட 400 வருஷம் எப்படி இருப்பாங்க, எகிப்துல அடிமையா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னைய அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு கூட தேவன் என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பண்ணாரு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு பின்னாடி யோசேப்புடைய நாட்களுக்கு பின்னாடி மோசையை எழுப்பி தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை எங்க நடத்திட்டு வர்றாரு, அந்த வனாந்தரத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள நடத்திட்டு வர்றாரு. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னா நான் உன்னை கானானுக்குள்ள கொண்டு போவேன், உன்னுடைய சந்ததியை நான் இப்படியா ஆசீர்வதிப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. அப்ப மோசே என்ன பண்றாரு, இவங்களை நடத்திட்டு வர்றாரு. எங்கிருந்தே வனாந்தரத்திலிருந்து கிட்டத்தட்ட செங்கடலை பிளந்து சீனாய் மலையுடைய அடிவாரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தங்களுடைய கூடாரங்களை போட்டிருக்கிறாங்க. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க தேவன் சொல்றாரு, அதை எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 3ஆம் மாதம் 20 சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் எகிப்தில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையமிறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராய் பாளையமிறங்கினார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு சென்றதையும் நான் உங்கள் கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை உடந்தையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் என்னுடைய ஆசிரியராகவும் பரிசுத்த ஜாதியும் இருக்கிறீர்கள். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது வார்த்தை என்றார். போதுங்க. இப்ப தேவன் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, ஆபிரகாமுடைய நாட்களுக்கு பிறகு சீனாய் மலையுடைய அடிவாரத்துல இருக்கிறாங்க. அப்ப தேவன் மோசே கிட்ட பேசுறாரு. ஒரு கழுகு பாத்தீங்கன்னா சட்டையின் கீழே சுமந்து வர்றது போல உங்களை நான் என்ன பண்ணேன், சேர்த்து இது வரைக்கும் உங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், நடத்திட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு என் சொல்ல கேட்டு எனக்கு கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா
இந்த தேசத்துல நீங்க தான் எப்பேற்பட்டவங்க? ஆசாரிய ஜாதியும் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அப்ப மோசே மூலமா முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் என்ன பண்றாரு? இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் சாதாரணமான வாக்குத்தத்தம் இல்லை. ஏன் அப்படின்னா ஆதாமுக்குரிய வாக்குத்தத்தம். அவன் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நீதான் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும் அப்படிங்க. அப்ப ஆதாம் கீழ்ப்படியாதனால அது யாருக்கு வருது? அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய உடன்படிக்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். உடனே மோசே என்ன பண்றாரு? முழு இஸ்ரவேல் ஜனங்க கிட்டையும் சொல்றாரு, தேவன் நம்மள என்ன பண்றாரு? இந்த தேசத்திலேயே நம்மளதான் ஆசாரிய ராஜ்யமும் தன்னுடைய பரிசுத்த ஜாதியுமா தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் தான் நமக்கு சொந்த தகப்பனா இருக்கிறாரு. நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட. ஏன்னா மோசே என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு? மோசே கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. அப்ப மோசே என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்லும் பொழுது, இப்ப மோசே தேவன் சொன்னதை இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்படியா, தேவன் என்ன பண்ணிட்டாரு? நம்மளதான் தெரிஞ்சுட்டாரா? நம்மளதான் ராஜ்யமா தெரிஞ்சிருக்கிறாரா? ஓகே, நல்லது, தேவன் அப்படியே பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. இந்த ஜனங்க சொன்னதை, இஸ்ரவேல் ஜனங்க சொன்னதை மோசே மறுபடியும் என்ன பண்றாரு? தேவன் கிட்ட போய் சொல்றாரு. ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? தேவன் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப நல்லது, நான் உங்களை என்ன பண்றேன்? ஆசாரிய ராஜ்யமும் ராஜாக்களாவும் தெரிஞ்சுட்டேன். ஆனாலும் நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய உடன்படிக்கைக்கு, என்னுடைய சத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியவே முடியாது. அவர் என்ன சொன்னாரு? ராஜாக்கள் ஆக்குவன்னு சொன்னாரு, ஆசாரிய ராஜ்யமா ஆக்குவன்னு சொல்றாரு. சொன்னதை அவர் என்ன பண்ணணும்? செய்யணும் அப்படிங்கிறாரு. சொன்னதை செய்யணும், அவ்வளவுதான். அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணவே இல்லை? செவி சாய்க்கவே இல்லை. இப்ப வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க என்ன பண்ணிட்டே வந்தாங்க? தேவனை விசுவாசிக்காம முறுமுறுத்து அவங்க மடிஞ்சு போயிட்டாங்க. தேவன் என்ன சொல்றாரு? நான் உங்களை ஆசாரிய ராஜ்யமாவும் பரிசுத்த ஜாதியாவும் தெரிஞ்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? முதலாவது விசுவாசிக்கணும். மோசே என்ன பண்றாரு? தேவனுடைய வார்த்தைய விசுவாசிச்சாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? விசுவாசிச்சாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவன் விசுவாச பிரமாணத்துல தேவனை என்ன பண்ணா? தொழுது கொண்டான். அப்ப ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணவே இல்லை? அந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ள அவங்க இல்ல. அதனால தேவன் என்ன சொன்னாரு? சரி, நான் உங்களை எல்லாத்தையுமே ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கிடுறேன். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்குறேன். இதுல யார் என்னை விசுவாசிக்கிறனா அவன் ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நோ, இவர் என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்கும் பொழுது விசுவாசிக்க முடியாத ஜனங்க நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? உடன்படுறாங்க. இப்ப நியாயப்பிரமாண கட்டளைகள் அவங்க என்ன பண்ண முடியாது? அதை கடைபிடிக்க முடியுமா? விசுவாசிச்சா போதும். ஆனா நியாயப்பிரமாண கட்டளைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு விசுவாச பிரமாணம் இல்லாதனால தேவன் ஒரு நிபந்தனையா அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வைக்கிறாரு. நீ இதை செஞ்சினா இது ராஜாக்கள் ஆகலாம், நீ இதை செஞ்சினா என்ன பண்ணலாம்? அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கை கொள்ளும் பொழுது நீ என்னவாகிடலாம்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆகிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? அப்ப நீங்க மத்தவங்க விசுவாசிச்சு அவங்கள நீங்க ராஜாவும் ஆக்கக்கூடாது, ஆசாரியனும் ஆக்கக்கூடாது. நியாயப்பிரமாண கட்டளையின்படி யார் ஆசாரியனோ அவனுடைய சந்ததி தான் ஆசாரியர்களா வரணும். யாரு ராஜாக்களோ அவனுடைய சந்ததி தான் எப்படி வரணும்? ராஜாக்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டாரு. அப்ப இப்ப எல்லாரையும் அவர் என்ன பண்ணணும்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றணும். எல்லாரும் தேசத்தை ஆளுகை செய்யணும் அப்படிங்கறத பிதாவுடைய சித்தம். அப்ப இதுக்கு என்ன வழி? இயேசு கிறிஸ்து முழு மனு குலத்துக்காக அந்த முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுவதாக இந்த பூமிக்கு ஏசியா 53:10 சொல்லுது. அதை எடுத்து வாசிங்க.
கர்த்தரோ ம், அவரை நொறுக்க சித்தமாகி ம், அவரை பாடுபடுத்தினார். ம், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது ம், அவர் தமது சந்ததியை கண்டு ம், நீடித்த நாளாயிருப்பார். ம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ம். அப்ப அவர் என்ன பலியாய் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுவராக சிலுவையில தம்முடைய ஆத்துமாவை எந்த பலிக்கு ஒப்பு கொடுத்தாராமா? குற்ற நிவாரண பலிக்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்ப ஏற்கனவே 4 பலி என்ன பண்ணப்பட்டாச்சு? செலுத்தப்பட்டாச்சு. லேவியராகமம் 1 to 5 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா தகன பலி முதலாவது அவர் தகன பலியாய் அடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, 5வது அவர் குற்ற நிவாரண பலியாய் முழு மனு குலத்திற்காகவும் அவர் என்ன பண்றாரு? அடிக்கப்பட்டார். இந்த ரோமர்கள் பாத்தீங்கன்னா அவங்க இயேசு வாரினால் அடிச்சாங்க இல்லையா? அதுல ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியில வந்து பாத்தீங்கன்னா 9 கயிறு இருக்கும். 9 கயிறு இருக்கும். அந்த 9 கயிறுலையும் இந்த சில்லு சில்லா கொக்கி மாதிரி இருக்கும். சில்லு சில்லா கொக்கி மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் எத்தனை அடி அடிச்சாங்க இயேசு கிறிஸ்துவ? 39 அடி அடிச்சாங்க. அப்ப அந்த ஒரு கைப்பிடியில எத்தனை கயிறு இருக்கும்? ஒரு அந்த இதுல வாரல 9 இருக்கும். அப்ப அந்த 9லயும் அந்த சில்லு இப்ப இந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டுறோம் இல்லையா? மார்பிள் அதோட சில்லு பாத்தீங்கன்னா அந்த சில்லு மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்ப ஒரு தடவை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்துல 9 இடங்கள்ல காயப்படும். எத்தனை இடத்துல? 9 இடங்கள்ல காயப்படும். அப்ப 9 இடங்கள்ல காயப்படும் பொழுது மொத்தம் 39 அடி அடிச்சாங்கன்னா அவருடைய சரீரம் எப்படி உருக்குலைஞ்சிருக்கும்னு பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா ஏசாயா 52ல 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்ப அந்த சிலுவையில அவர் நமக்காக தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனுஷ சாயலே இல்லையாம். அங்க இருந்தவங்க எல்லாமே இது ஒரு மனுஷன்தானா அப்படின்னு நினைச்சாங்களாமா. ஏன் அப்படின்னா முழு மனு குலத்துக்காகவும் ஒரு தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்து கடைசியில அவருக்கு என்ன சாயலுமே இல்லை, மனிதனுக்குரிய சாயலுமே இல்லை. இப்ப நிறைய மார்ச்சரியில நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடி செதஞ்சு போனாலும் ஒரு யூடியூப்ல பார்க்கும்பொழுது ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, அந்த மார்ச்சரியில இருந்தவரு, அந்த பாடி ஒரு பெரிய நம்ம தலைவர்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு அவருக்கு பெரிய தலைவர், அவருடைய பாடி அந்த குண்டு வெடிப்பு படும் பொழுது எல்லாம் செதஞ்சிருச்சான். ஆனா அவர் வந்து ஒரு பிரதமர் போஸ்ட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பாடிய நம்ம வந்து கசகசனெல்லாம் வைக்க முடியாது. அந்த பாடி என்ன பண்ண முடியாது? கசகசன்னு வைக்க முடியாது. ஏன்னா முழு உலக ஜனங்களே என்ன வேணும்? அஞ்சலி செலுத்தும். அப்ப அந்த பாடிக்கு அவங்க ஒரு ஷேப் கொடுத்து கரெக்டா வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பாடி அங்க படுத்திருக்கிற மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்படிதான் வந்து என்ன பண்ணணும்? வைக்கிறது ஒரு ஒழுங்கு. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அவருக்கு மனித சாயலே இல்லாம போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க? சிலுவையில அடிச்சிருக்கிறாங்க. இந்த அடிச்சது, பலவீனப்பட்டது அதெல்லாம் கூட அவருக்கு எந்த கவலையும் இல்ல. பிதாவுடைய முகம் என்ன பண்ணுச்சு? அவருக்கு மறைக்கப்பட்டுச்சு. அதான் அவர் சொல்றாரு, அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருந்தது. அவர் என்ன கவலை அப்படின்னா பிதாவின் முகம் என்ன பண்ணிருக்குது? எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு கவலை. அந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பிதா என்ன பண்றாரு? அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அந்த டைம்ல பிதா என்ன பண்றாருன்னா நம்மளுடைய முகங்களை எல்லாம் காமிச்சாரா இயேசுக்கு. இதான் உன் சந்ததி, இதான் உன் சந்ததி, இதான் உன் சந்ததி, நீ பாரு அப்படின்னாரு. நம்மளை பார்த்து பிள்ளை பெறும் பொழுது அவங்க என்ன பண்ண பயங்கர வேதனையா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த முதுகு பகுதியில அந்த சிசேரியன் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த ஊசியை குத்தும் பொழுது எவ்வளவோ இதுக்கு பெண்ட் பண்ணுவாங்க. முதுக குனிய வச்சு இந்த ரெண்டு இதுக்குள்ளேயே தலையை என்ன பண்ணுவாங்க விட்டு அந்த அளவுக்கு அந்த ஊசி என்ன பண்ணுவாங்க, அந்த ஊசி வந்து ஒரு மாட்டுக்கு குத்துற மாதிரி இருக்கும். ஃபுல்லா குளோரோஃபார்ம் கொடுத்து அப்படிதான் சிசேரியன் பண்ணுவாங்க. நார்மல் டெலிவரினால அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மரண வேதனை தான்.
ஆனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நம்ம செத்துடலாமா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கூட நினைப்பாங்க நிறைய. ஆனா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த வலி எங்க போகுதுன்னே தெரியாது. உண்மையா இல்லையா? அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வலி என்ன ஆயிரும், காணாம போயிரும். அதே போல இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எல்லாம் அவருடைய பிசிக்கலா அவருடைய பாடி ஃபுல்லா செதஞ்சிருச்சு, அவருடைய சரீரத்தை ஃபுல்லா வேதனை, ஆத்துமாவில் அதை விட வேதனையே, பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த நிமிஷத்துல அவருடைய சந்ததி ஆகிய நம்ம பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷப்பட்டாரா? இதுக்காகதான் உன்னை நான் ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன், அந்த சிலுவையில் அடிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராமா, சந்தோஷப்பட்டாரா. நம்மளுடைய முகத்தை பிதா என்ன பண்ணாரு, காமிச்சாரா. அவர் அந்த சந்ததியை பாக்குறாரு. ஏன்? அவருடைய ஒரே ஆசை, இழந்து போன ஆதாம் இழந்து போன எல்லாத்தையும் மீட்டு நான் மறுபடியும் உன்னை நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல வைக்கணும். நீ மறுபடியும் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும், ஆண்டு கொள்ளணும், எல்லாத்தையும் கீழ்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் தம்முடைய ஒரே பேராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரு, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக? நமக்காக. நம்ம ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, சிலுவையில நிறைவேற்றுகிறார். இப்போ ஒரு ஆசாரியன் பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் ஆரோன். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, முதலாவது லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 6-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, அவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி என்ன பண்ணுவான். எப்ப? வருஷத்துக்கு ஒரு தடவை போய் என்ன பண்ணுவான், ஆலயத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான். அவன் செஞ்சது எல்லாமே கொஞ்சம் தான். பாவத்தை என்ன பண்ணும், மூடி வைக்கும். ஆனா முழுவதுமா ஒரு தீர்வு அப்படின்னா தீர்வு இல்லை. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் எல்லா பாவங்களும் மூடப்பட்டிருந்தது. சரியான ஒரு தீர்வு இல்லை. அப்ப அதுக்கு ஒரு தீர்வு, நியாயப்பிரமாணம் பாவத்தை நிவர்த்தி செய்யுமா அப்படின்னா அது நிவர்த்தி செய்யாது, அது மூடிதான் வைக்கும். அப்ப முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுவதற்கு அதை என்னால மட்டும்தான் செஞ்சு நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவையில சொன்னதவர் என்ன பண்ணாரு, செஞ்சு காமிச்சாரு. இப்ப யூதர்களுடைய அத நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி ராஜா அப்படின்னா அவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாவாக முடியும். ஆசாரியன் அப்படின்னா அவனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியன் ஆக முடியும். புறஜாதிகள் எல்லாம் எதுவுமே பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. அவன் அடிமைனா அடிமைதான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஒரு ஆசாரியனுக்கு ஆசாரியனாகவும் ஒரு ராஜாவுக்கு ராஜாகவும் வெளிப்பட்டு. யோவான் 19ஆம் அதிகாரம் 19-22 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, பிலாத்து கிட்ட இயேசு கிறிஸ்து அவங்க அரண்மனைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிலாத்து அவர்கிட்ட பாக்குறாரு, கேக்குறாரு, நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, நீ சொல்றபடிதான் அப்படின்னு சொல்றாரு. நீங்களா சொல்றீங்களா இல்ல இங்க இருக்கிற யூதர்கள் சொல்றாங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிலாத்து அவரை விசாரிக்கும் பொழுது அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. பிலாத்தோடைய ஆசையெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படியாவது விடுதலை பண்ணிடணும்னு. ஆனா யூதர்களுடைய வேலை என்ன, அவர் எப்படியாவது ஒப்பு கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா இவரு தேவனுடைய குமாரன்னு சொல்லி அவதூறு சொல்றாரு, தூஷணம் பேசுறாரு அப்படின்னு யூதர்களோட குற்றச்சாட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன பண்றாருன்னா, அவரை வாரினால் அடிச்சு அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வசனத்தை மேல எழுதுறாரு. என்ன வசனம், நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. உடனே இந்த பிரதான ஆசாரியர்கள், அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாரும் பரிசேயர் சதுசேயர் எல்லாம் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது, நீங்க என்ன சொல்லுங்க, இயேசு சொன்னதாக எழுதும் அப்படின்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பிலாத்து கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிலாத்து என்ன சொல்றாரு, நான் எழுதினது. அப்ப அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திர ராஜாவா வரல, முழு உலகத்திற்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ராஜாவாய் அவர் கழுதையின் மேல் பவனி வந்தார். அவர்கள் எல்லோரும் இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். இது சரித்திரம் சொல்லுது. அப்ப முழு உலகத்திற்கும் ராஜாவை வெளிப்பட்டவர் யார் அப்படின்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முழு மனுக்குலத்தின் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தவர் யார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியத முழு உலகத்துடைய பாவங்களையும் சுமந்து நமக்காக என்ன பண்ணார்? அவரு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா அவருதான் உண்மையான ஒரு ஆசாரியன். அப்ப அவர் ஆசாரியனுக்கு ஆசாரியனாகவும் இருக்கிறார், ராஜாவுக்கு ராஜாவும் இருக்கிறார். இப்ப யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏசு கிறிஸ்துவ இருதயத்துல விசுவாசிச்சு அவரை சொந்த ரட்சகரா நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா நீ ஒரு ஆசாரியனுக்கு ஆசாரியன், நீ ஒரு ராஜாவுக்கு ராஜா. அப்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, சூழ்நிலை அப்படி இருக்குது, என்னால எதையுமே கீழ்ப்படுத்த முடியல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். இப்ப ஆசாரியன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய வேலை என்ன? பிரதானமான வேலை தேவனோடு கூட சஞ்சரிக்கணும், ஒப்புரவாக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். இது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. அப்ப தேவனிடத்துல பரிந்து பேசுகிறது. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நமக்காக பேசுது, பரிந்து பேசுகிறது. அவர் பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியா இல்ல, ஜனங்களுக்காக பரிதவிக்க கூடிய பிரதான ஆசாரியனாய் அவர் என்ன பண்றாரு? வெளிப்பட்டார். அப்ப நான் ஒரு ஆசாரியனா, நான் ஒரு ராஜாவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க ராஜா தான், நீங்க ஆசாரியன் தான். எப்படி? இப்போ உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்ககிட்ட வந்து ஆசாரியனோட வேலை என்ன? ஜெபிக்கிற வேலை, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற வேலை. இப்போ உங்ககிட்ட வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள், எனக்காக ஜெபம் பண்ணிக்க, என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என் பையன் வெளியே போறான், எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது அப்படின்னு உங்களை தேடி வந்து சொல்றாங்களா? உங்ககிட்ட பேசும் பொழுது உங்ககிட்ட சொல்றாங்களா இல்லையா? ஏன் உங்ககிட்ட வந்து சொல்லணும்? ஒரு புறஜாதியா கூட இருக்கலாம், ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல, வெளியே இருக்கவங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? அவங்களோடய ஒன்னா போவாங்க, வருவாங்க, எல்லா வேலையும் சடங்குகளை எல்லாம் செய்வாங்க. அவங்க கிட்ட என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, நீங்க யாருடைய பிள்ளை அப்படிங்கறது வெளியே இருக்கிற அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதனாலதான் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீதான் ஆசாரியன். அப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜெபம் பண்ற வேலை. ரோமர் 8:26-27 சொல்லுது, அந்தபடியே நீங்கள் பலவீனரா இருக்கிறபடினால் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட உங்களுக்காக பரிசுத்தாவினர் என்ன பண்றாராமா? வேண்டுதல் பண்றாரு. அப்ப இந்த அபிஷேகம் இப்ப யார் வேண்டுதல் பண்றாரு? பரிசுத்தாவினவர் வேண்டுதல் பண்றாரு. இப்போ ஒரு ராஜாவா ஆகணும், ஒரு ஆசாரியனா ஆகணும் அப்படின்னா மோசே என்ன பண்றாருன்னா ஆரோன் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. சாமுவேல் என்ன பண்றாரு? தாவீத அபிஷேகம் பண்றாரு. அப்ப அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அபிஷேகத்தை யாரு நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அது பிதாவாகிய தேவன். 2 கொரிந்தியர் 1:21 உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப யாரு நம்மளை அபிஷேகம் பண்ணுறது? தேவன், பரிசுத்த ஆவியானவர். ஏசு கிறிஸ்துவை யார அபிஷேகம் பண்ணது? பரிசுத்த ஆவியானவர். நம்மளை யார் அபிஷேகம் பண்ணது? பரிசுத்த ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவுக்குள், யாருக்குள்ளையாமா? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறது மேசியாவை குறிக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அப்படின்னா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அந்த அபிஷேகம் யார் மூலமா நமக்கு வந்திருக்குது? பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மூலமா. இப்ப நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். யார் மூலமா? இயேசு மூலமாய். யார் மூலமா? இயேசு மூலமாய். அவர் மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கிறார். அப்ப நம்ம அவரை எப்படி நம்மள அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அப்ப ஆசாரியனுடைய வேலை என்ன அப்படின்னா அவனுடைய வேலை என்ன? பரிந்து பேசுகிறது, தேவனோடு கூட உறவாடுறது, எல்லாமே அவனுடைய வேலை. இப்ப நாம பலவீனமா இருக்கும் பொழுது நம்ம யாருடைய சப்போர்ட்டை நாடுறோம்? ரோமர் 8:26 பரிசுத்தவனுடைய சப்போர்ட்டை நம்ம நாடுறோம். அவர் தான் என்ன பண்றாரு? நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. அடுத்த 27வது வசனத்திலேயே அவர் பரிசுத்தவான்களுக்காகவும் என்ன பண்றாராமா? விண்ணப்பம் பண்றாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆரோன் என்ன செஞ்சா? தனக்காகவும்
அதுக்கப்புறம் சபையாருக்காகவும் என்ன பண்ணா, ஜெபம் பண்ண. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய பழக்கமே நமக்கு எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அதான் ஃபார்மாலிட்டி. ஹல்லேலூயா. அதுதான் என்னது தேவன் சொன்னது. ஆரோன் என்ன பண்ணா, முதல்ல அவனை தானே பரிசுத்தப்படுத்த சொன்னாரு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உனக்குரிய காளைய செலுத்தி நீ என்ன பண்ணு, உள்ளவா அப்படின்னாரு ஆண்டவர். அதான கட்டளை, மோசேனுடைய கட்டளை. அப்ப முதல்ல நமக்காக என்ன பண்ணணும், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். அப்ப பரிசுத்த ஆவியனுடைய வேலை என்ன அப்படின்னா, எப்படி விண்ணப்பம் பண்ணணும் நமக்கு தெரியாதனால அந்நிய பாஷையில நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அதுதான் பிரதானமான வேலை. அதுதான் என்னது, ஒரு ஆசாரியனுடைய வேலை அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். நான் ஆசாரியன், நான் ஆசாரியங்கிற உணர்வு இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிக்கல தேவனை. விசுவாசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே என்னால இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியாது, நான் உங்களையும் என்ன பண்றேன், விசுவாசிச்சுக்கிறேன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் வந்திருக்குமா, நியாயப்பிரமாணம் வந்திருக்காது. அது தேவன் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கொடுத்துருக்க மாட்டாரு. நான் சரண்டர் ஆகிரும். நம்ம தேவனிடத்துல என்ன பண்ணிடணும், எப்பயுமே சரண்டர் ஆகிடும். விசுவாசிக்கவே முடியாதவங்களுக்கு 613 கட்டளைய கடைபிடிக்க முடியுமா? கட்டளைகள், நிபந்தனைகள் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆனாலும் நமக்கு முடியாதாட்டிருக்கு. அப்ப அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்போ ஒரு ஆசாரியனுடைய வேலை, நம்மளுடைய ஜபங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள், ஆசாரியனுடைய வேலை காணக்கூடாத இந்த உலகத்தை ஆளுகை செய்யறவனுடைய வேலை தான் ஆசாரியனுடைய வேலை. அப்ப அந்த காண முடியாத உலகத்தை நம்ம ஆளுகை செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரியாத அந்த அந்நிய பாஷையில பேசணும். அப்ப நம்ம பேசும் பொழுது அந்த காண முடியாத உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும். இப்ப எலிசாவை சுத்தி அவங்களுடைய படைகள் எல்லாம் நின்னுட்டாங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் பயப்படுறான். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை இது பண்றதுக்கு வந்துட்டாங்க, எதிராளிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண் என்ன பண்ணிருக்குது, கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. உடனே எலிசா என்ன பண்றாரு, அவனுடைய கண்ணை திறக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, நிறைய தேவதூர்கள் நம்மளை சுற்றிலும் படையெடுத்து இருக்கிறாங்க, நமக்காக தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறாங்க பாரு, குதிரைகளோட ரதங்களோட வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவனுடைய கண் திறந்து அவன் எல்லாத்தையும் தரிசனம் பண்றான். இப்படி நம்ம காண முடியாத அந்த உலகத்துல அநேக வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில பேசணும். இப்ப நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறணும். எனக்கு விபத்து நடக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஏன் மேல மேல இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நிறைய நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை நல்ல அந்நிய பாஷையில பேசுறது. அதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதுலாம் தேவனோடு கூட நீங்க என்ன பண்ணணும், சஞ்சரிக்கணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம கிட்டத்தட்ட இந்த இடம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஃபுல்லா டங்ஸ்லயே பேசிட்டு இருந்தாரு. அறிக்கையிடுறது பேசுறது கிட்டத்தட்ட அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஆடியோ ரெக்கார்டு. நான் போன மாசத்துல அதை எடுத்து பாக்குறேன். அவர் என்ன ஜபம் பண்ணாரோ, எப்படி நான் அதை என்ன ஒர்க் பண்ண நான் போட்டுடுறேன். அவர் என்ன பேசினாரோ அதே மாதிரி இந்த வீடு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. அந்த ரெக்கார்டை திருப்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கே ஆச்சரியம் தேவன் நடத்தினது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், முன்னாடியே அறிக்கை செஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம அதை செய்யும்படியாக நமக்குள்ள அந்த உந்துதலை கொடுத்தது தேவன். ஏன் அப்படின்னா வார்த்தை இல்லாம அவர்னால கிரியை செய்யவே முடியாது. வார்த்தை இல்லாம கிரியை செய்யவே முடியாது. அப்ப தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னா வார்த்தை வேணும். அந்த வார்த்தையை நாம விசுவாசிச்சு என்ன பண்ணணும், பேசணும். பேசும் பொழுது என்ன பண்ணது, நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படாத உலகத்துல இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில காணும்படியா நடக்கும். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், புரியாத அந்த அந்நிய பாஷையில நம்ம பேசணும். பேசுறது நான் அல்ல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆசாரியர்கள் பேசணும். அதுக்கப்புறம் ராஜாக்கள். அது எப்படி ராஜாக்கள் அப்படின்னா பிரசங்கி 8:4 அதை நம்ம வாசிக்கும் பொழுது, ராஜாவின் வார்த்தை எங்கோ அங்கு அதிகாரம் உண்டு. இப்ப ராஜாவின் வார்த்தை எங்கோ அங்கு அதிகாரம் உண்டு. அப்ப நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும் அப்படின்னா
அங்க வார்த்தை இருக்கணும். அங்க வார்த்தை இருக்கணும். நான் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், என் கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதுவுமே பேசவே இல்லை, ஆனா வேலைக்காரவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. நான் எதுவுமே பேசலைன்னா அவங்க ஏதாவது செய்வாங்களா? புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வர்றாங்க, நான் பேசாமே இருக்கிறேன், வேலை நடக்குமா? வேலை நடக்கவே நடக்காது. அப்ப நம்ம கிட்ட காசு இருக்குதோ பணம் இருக்குதோ அதெல்லாம் ரெண்டாவது. நம்மளுடைய வார்த்தை என்ன பண்ணணும், முதல்ல போகணும், பேசணும். பேசும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு அறிமுகம் ஆவாங்க. ராஜா அப்படின்னா அங்க என்ன இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், அங்க வார்த்தை இருக்கணும். அப்ப வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், சொல்லிட்டே இருக்கணும். என்ன வார்த்தையை சொல்லணும்? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் பழுகி பெருகுவேன் அப்படின்னு சொல்லணும். என் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் வானத்து நட்சத்திரங்களை போல உயருவேன். எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்தாலும் அது என்ன பண்ணாது, எதுவும் அணுகாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. இப்படி அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அந்நிய பாஷையை பேசணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். அந்நிய பாஷையை பேசணும், தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். அப்படி பேசும் பொழுதுதான் நீங்க முழு உலகத்தையும், நீங்க காணக்கூடிய உலகத்திலேயாகட்டும், காணப்படாத உலகத்திலேயாகட்டும், நம்ம இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டு கொள்ள முடியும், ஆளுகை செய்ய முடியும். அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, அந்நிய பாஷையும் தேவனுடைய வார்த்தையும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் கிட்ட தேவன் சொல்றாரு, ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல நீ போயிட்டு நீ என்ன பண்ணு, அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரன்னு சொன்னார். உடனே இவர் என்ன பண்ணாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் கால் ஊன்றி நின்று ஒரு சேனையா மாறுச்சாங்க, ஒரு சேனையா மாறுச்சா. கிட்டத்தட்ட எப்பவோ உங்க யுத்தத்துல மடிந்து போன ஜனங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசி மூல கர்த்தருடைய வார்த்தை போகும் பொழுது, அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது அது எப்படி உயிரடைஞ்சதோ அதே போல காணக்கூடிய உலகத்திலையும் காணக்கூடாத உலகத்திலையும் இழந்து போன, மரித்து போன, செத்து போன, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையும் தேவன் உயிரடைய செய்வார். இது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஆசாரியனாகிய நம்ம கிட்ட, ராஜாவாகிய நம்ம கிட்ட. நம்ம ராஜா அப்படின்னா அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அங்க வார்த்தை இருக்கணும். வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் உண்டு. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப அந்த தேவனை எடுத்துட்டு, ஆதியிலே வார்த்தை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. அப்ப அங்க தேவன் அப்படிங்கறது எதை குறிக்குது? வார்த்தையை குறிக்குது. அப்ப வார்த்தை இல்லாம நம்ம சூழ்நிலை மாறல, பிரச்சனை மாறல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னா நம்ம தேவனிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இவ்வளவு குறைகளையும் சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கு. என்னைக்குமே என்ன ஆகாது, மாறவே மாறாது. அப்ப தேவனுடைய வார்த்தை பாத்தீங்கன்னா எலும்புகளுக்குள்ள போகுது. இப்ப எலும்புகளுக்குள்ள உங்களுக்கு பலவீனம், எலும்புகளுக்குள்ள வியாதி, வலிக்குது, நோவுது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, நீட்ட முடியல, மடக்க முடியல, என் சரீரம் ஃபுல்லா பலவீனமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எந்த அளவு தூரம் உங்களுக்கு வலிக்குதோ அந்த அளவு தூரம் தேவனுடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய எலும்புகளுக்குள்ள போற வரைக்கும் சொல்லணும். நீங்க சுகமடைகிற வரைக்கும் சொல்லணும். அப்பதான் விடுதலை. புரியுதா நான் சொல்றது? இப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், ப்ராப்பரா நம்ம செய்யணும். தேவனுடைய வார்த்தையும் அந்நிய பாஷையை நம்ம தொடர்ந்து பேசும் பொழுதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ப்ராப்பரா நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். இப்ப சனிக்கிழமை நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்க அப்படின்னா,
ஒரு மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேவ சமூகத்துல அமைதியா ஒரு அப்படியே பேச ஆரம்பிங்க. 2 பாட்டு பாடி அப்படியே வர்ஷிப் பண்ணி அப்படியே அந்த பிரசன்னம் உங்களை மூட மூட அப்படியே உங்களுடைய வாயை திறந்து 2 வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், நீங்க என் மேய்ப்பரா இருக்கிறீங்க, நீங்க என் தகப்பனா இருக்கிறீங்க, நீங்க என்ன வழி நடத்துறீங்க, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாயை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டு போகும் பொழுது, நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும், என்ன நீங்க ஆசாரியனா வச்சிருக்கிறீங்க, நான் ராஜாவா இருக்கிறேன், இந்த இந்த பட்டணத்துல என்ன கேட்காம எதையும் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் நாமளே என்ன பண்ணணும், கற்பனை பண்ணணும். ஒரு பெரிய ஆளு இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது நடக்கும் பொழுது அவங்கள கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு தான் அந்த ஊருக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே செய்வாங்க. அப்ப தேவன் அப்படித்தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், அப்படித்தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ஆசாரியன். அப்ப உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம அப்படியே தேவனோடு கூட நம்ம ஐக்கியமாகும் பொழுது நம்மளுடைய இந்த காணக்கூடிய உலகத்துல இருக்கிற சூழ்நிலையும் மாறும். காணக்கூடாத இயற்கையான அந்த சூழ்நிலை என்ன ஆகும்னா மாறும். இதுக்கு தேவன் கேரண்டி, தேவனுடைய வார்த்தை கேரண்டி. ஏன் அப்படின்னா அவர் சொன்னதுதான். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்பேற்பட்ட தேவனைத்தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமா இன்னைக்கும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, தாங்கிட்டே இருக்கிறாரு. அவங்க இன்னைக்கும் ராஜாவா தான் இருக்கிறாங்க, இன்னும் அவங்க ஆசாரியனா தான் இருக்கிறாங்க, அவங்க வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது ஆபிரகாமுக்கே உண்டான ஆசீர்வாதம். நம்ம ஆபிரகாமை காட்டிலும் விசேஷமானவர்கள். ஏன் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா இருக்கிறோம். அந்த முழு நியாய பிரமாணத்தையும் நமக்காக நிறைவேற்றி முடித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு அவங்கள காட்டிலும் எல்லா பிளஸ்ஸிங்கும் நமக்கு தான். அப்ப நீங்க தான், அதுதான் தேவன் சொல்றாரு. மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களோட நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. யாருக்கு முன்பதாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. ஏசு கிறிஸ்து மட்டும் நமக்காக, அந்த முழு உலகத்திற்காக ரத்த சிந்தலை அப்படின்னா நம்ம ஒரு அடிமை. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அப்ப அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் நமக்காக இன்றளவும் பரிந்து பேசுகிற ஆசாரியனா இருக்கிறார். அவர் நமக்கு யூதராஜ சிங்கமா இருக்கிறார். இப்ப நீங்களும் சிங்கத்துடைய பிள்ளைகள், நீங்களும் எப்படி என்னதான் ராஜாதான், சிங்க குட்டிகள் தான். அவர் ஆசாரியனா, நீங்களும் ஆசாரியன் தான். அப்ப யூதர்கள் என்ன பண்ணாங்க, புறஜாதிகளுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அப்படியெல்லாம் பதவியை தூக்கி என்ன பண்ணிடக்கூடாது. இப்ப நான் மேயர் போஸ்ட்னு என் புள்ளதான் எடுத்தது மேயர் போஸ்ட், அப்படியெல்லாம் எவனாவது புறக்காடையில வந்து எடுத்து என்ன பண்ணிட முடியாது, கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் யூதர்கள் சொன்னாங்க, நாங்க தான் ராஜா, நாங்க தான் ஆசாரியன், எங்களை கேட்காமல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ தேவாலயத்துக்குள்ளேயோ போறதுக்கு உங்களுக்கு அது அனுமதி இல்லை, இவன் வெளியே நிக்கிறவன் தான், இவன் வெளியவே நிக்கட்டும் அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இப்ப நான் ராஜா, நான் ஆசாரியன், என்னை விசுவாசிச்ச என் பிள்ளைகளும் ராஜாவும் ஆசாரியனும் இருப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை அவர் வச்சுட்டு போனாரு. அப்ப நீங்க ராஜா ஆசாரியன் அப்படின்னா அதற்குரிய பாணியில அதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய முடியும். இப்ப தேவன் நம்மளை எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராய் ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தெரிந்திருக்கிறார்கள்.